இந்த கல்வி நகரில் இதுவரை இந்த மாதிரி திருட்டு சம்பவம் நடந்தது இல்லைங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத எப்படி இருக்குது? இவ்வளவு ஒரு 2 நாள் கூட ஊருக்கு போட்டுட்டு போக முடியாதா? இப்போ தற்சயமாக 2 வீட்டில் பூந்து பல நகையில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத எப்படி இருக்குது? இவ்வளவு ஒரு 2 நாள் கூட ஊருக்கு போட்டுட்டு போக முடியாதா? ஊருக்கு தாங்க வந்திருந்தாங்க. எங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. அங்க புஞ்சனைங்க விவேகானந்தா காலேஜ் கிட்டங்க அங்கதான் வந்திருந்தாங்க. வந்துட்டு 2 நாள் தான் இருந்து சாயந்தரம் தான் வந்தாங்க. அவங்க சனிக்கிழமை மதியம் தான் கிளம்பி வந்தாங்க. இதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத எப்படின்னு இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பொண்ணுங்க இருக்கும். நகையெல்லாம் எடுத்துட்டாங்க. வெள்ளி சாமான் இருந்தது. இந்த பிள்ளைங்க ஆசையா உண்டையில பணம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் போச்சு. பணம் 50,000-60,000 போயிடுச்சு. ஒவ்வொரு நகையும் 50-25 பவுன் வச்சிருந்தாங்க. அதுவும் போயிடுச்சு. வெள்ளி குத்து விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாம் போயிடுச்சு. என் பேர் தவமணி. எங்க பையன் தான் குடியிருக்கிறான். 40 நாள் தான் ஆகுது இந்த வீட்டுக்கு குடி வந்து. அதுக்குள்ள எப்படி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னே தெரியல. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க மாமியார் வீட்டுக்கு. சனிக்கிழமை மத்தியானம் கிளம்பிட்டு இன்னைக்கு சாயந்தரம் 5:30க்கு தான் வீட்டை வந்து பார்த்துருக்குறாங்க. வீடு எல்லாம் பூட்டெல்லாம் உடைச்சிருக்க முடியும். அவங்க கத்திக்கிட்டு அந்த பக்கம் ஓடி பார்க்க முடியும். அப்புறம் வீடெல்லாம் உள்ள துணியெல்லாம் கழிச்சு பீரெல்லாம் உடைச்சு கதவையெல்லாம் என்ன பண்ணா எப்படி உடைச்சாங்கன்னே தெரில. கதவை உடைச்சு உள்ள போய் எல்லாரும் பவுன் 25 பவுன் குழந்தைங்க சேர்த்து வச்சிருந்த உண்டியில் இருந்த காசு எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் உடைச்சு போட்டு போயிட்டாங்க. இது கேஎஸ்ஆர் கல்வி நகருங்க, தொக்கவாடி போஸ்ட்ல வருதுங்க. இதுங்க நாங்களும் இத்தனை வருஷமா குடியிருக்கோம். இந்த ஏரியால ஒரு தடவை கூட இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆனது இல்லைங்க. ஒரே நாள்ல 2 வீட்டுல வந்து இங்க வந்து தெஃப்ட் ஆயிருக்கு, திருட்டு போயிருக்குதுங்க. நாங்க அதே மாதிரி இப்போ போலீஸும் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் மறுபடியும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காத அளவு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்குங்க. ஒரு வீட்டுல வந்து இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஒரு வீட்டுல ஒரு 5 பவுன் பக்கமா நகை திருட்டு போயிருக்குங்க. இப்ப அது இல்லாத இன்னொரு வீட்டுல வந்து ஒரு 20 பவுன் நகை கொஞ்சம் வெள்ளி சாமானம் இதெல்லாம் திருட்டு போயிருக்குதுங்க. அந்த சிசிடிவி கேமரா அதிகம் யார் வீட்லயும் வைக்கலீங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் யார் வீட்லயும் இந்த மாதிரி நடந்தது இல்லைங்க இல்லைங்க. அதனால வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தேவைப்படாதுன்னு யார் வீட்லயும் வைக்கலீங்க. இனிமேல் எல்லார் வீட்லயும் கொஞ்சம் சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டின்னு நாங்க நினைக்கிறேங்க. இந்த கல்வி நகரில் இதுவரை இந்த மாதிரி திருட்டு சம்பவம் நடந்தது இல்லைங்க. இப்போ தற்சயமாக 2 வீட்டில் பூந்து பல நகையில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இது யாருன்னு கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இது வந்து உடனடியாக கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி சம்பவம் இதுவரை நடந்ததே இல்லை. இப்போ ஒரே நாளில் 2 வீட்டில் நகை பணம் எல்லாம் யாகமாக திருட்டு போயிருக்குதுங்க. இதை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். என் பேர் குப்புசாமிங்க, கல்வி நகர்.